வெல்கம் டு அம்சாஸ் கிச்சன். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு சூப்பரான விலாகுங்க. வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். என்ன சப்போர்ட் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ. காலை டிஃபனுக்கு ராகி சேமியா செஞ்சு சாப்பிட்டாச்சுங்க. தேங்காய்லாம் நிறையா போட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. குழந்தைங்களுக்கும் ராகி நீங்கள் அடிக்கடி செஞ்சுக்கணுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. வேலை செய்யும்போது அடுப்படி நீட்டாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஸோ நமக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் சமையல் செய்கிறதுக்கு. ஸோ அடுப்பை நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சாச்சுங்க. காலத்தில் சின்ன குடும்பம்னா 2 பர்னர் உள்ள ஸ்டவ்வே போதும். பட் நாங்கள் பெரிய ஃபேமிலி. ஸோ 3 பர்னர் கேஸ் ஸ்டவ் தான் வச்சுருக்கோம். என்னுடைய சிம்னியை நான் உங்களுக்கு காட்ட போகிறேங்க. இந்த கர்ஃப் அப்படிங்கிற ஒரு சிம்னி தான் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது செட்டப் லைட்டிங் செட்டப்போடு இது வந்துடுங்க. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 3 டைப்ஸ் ஆஃப் லைட் மீடியம் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ லைட் இதில் 2 லைட் கொடுத்துருக்காங்க. தேவைன்னா நம்ம போட்டுக்கலாம், இல்லைன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். கிச்சனில் வேலையை ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி அடுப்பை தொடச்சிட்டு வேலை செஞ்சீங்க அப்படின்னா கஷ்டமே தெரியாது. இந்த சிம்னி வாங்கி 5 இயர்ஸ் ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டிஷ்ஷுங்க. முட்டை குருமா தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு முதல்ல நம்ம வெங்காயம் மூண்டை அடித்து வச்சதை சேர்த்துக்கலாம். 2 தக்காளி அளவு சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஸோ இதை நம்ம கூட்டி தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு தேங்காவை நம்ம சேர்த்துட்டு வெங்காயம் பூண்டு அரைச்சதில் கொஞ்சம் சேர்த்துட்டு மிளகாத்தூள், மல்லித்தூள், பட்டை ஏலக்காய் தூள், அதாவது கரம் மசாலா 2 மசாலாவும் நம்ம இங்கே சேர்த்துட்டு ஒரு முக்கியமான பொருளுங்க, 1 டம்ளர் அளவு தயிர் சேர்க்க போகிறேங்க. குருமா அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தயிர் சேர்த்தா தான் உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் லெமனை விட. ஸோ நீங்கள் தயிர் கண்டிப்பாக சேர்க்கணும். இப்போ தயிர், தேங்காய், மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடணும். நான் 3 கப் அளவு தண்ணி சேர்க்க போகிறேங்க. நமக்கு எவ்வளோ குருமா வேணுமோ நீங்கள் அவ்வளோ அளவு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இது கொதித்த உடனே நமக்கு திக்னஸ் கொடுக்குங்க. ஸோ நீங்கள் நல்லா தண்ணியாகவே வச்சுக்கலாம் பயம் இல்லாமல். இப்போ ஒரு கைப்பிடி நிறையா கொத்தமல்லி சேர்த்துக்க போகிறோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ நம்ம வெங்காயம் பூண்டு வதக்கணும் இல்லையா, அதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம கூட்டி வச்ச அந்த குழம்ப இதில் சேர்த்துட வேண்டியது தான். முட்டை குருமா இந்த மாதிரி நீங்கள் கூட்டி செய்யும்போது அதோடைய டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களே சொல்லுவீங்க சூப்பராக இருக்குது அப்படின்னு. இப்போ நம்ம குருமாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாவை இங்கே நான் கீரி சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள் நல்லா இப்போ எண்ணெய் பிரிஞ்சு கொதி வந்துருச்சு. ஸோ இந்த சமயத்தில் நம்ம முட்டையை பொத்து ஊற்ற போகிறோம். சில பேர் அவிச்சு கூட போடுவாங்க. நம்ம பொத்து ஊற்றினா தான் இதோட டேஸ்ட் நமக்கு ஃபுல்லாக கிடைக்கும். ஸோ நான் இங்கே முட்டை நீங்கள் பொத்து ஊற்றுறது அப்படியே ஊற்றுனீங்கன்னா ஊற்றலாம். நான் இங்கே ஒரு கிண்ணத்தில் ஊற்றி காமிச்சிருக்கேன். நான் இங்கே 3 முட்டை ஊற்ற போகிறேங்க. ஸோ நான் இங்கே தனித்தனியாக 3 முட்டை ஊற்றிட்டேன். ஸோ நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அழகாக அந்த முட்டை வெந்து வந்துடும். அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான முட்டை குருமா ரெடி ஆகிடுச்சு. இந்த முட்டை குருமா குஸ்கா, கீ ரைஸ், சப்பாத்தி, பரோட்டா, இட்லி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சூட் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் வாழைத்தார் விட்டுருச்சுங்க. இன்றைக்கி சூப்பராக பழுத்து இருந்துச்சு. மரத்துலேயே பழுத்தனால நாங்கள் அதை இன்றைக்கி கட் பண்ணிட்டோங்க. தார்லேருந்து எல்லா சீப்பையும் அழகாக கட் பண்ணி இந்த மாதிரி அடுக்கி வச்சிட்டோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இது ரஸ்தாளி பழங்க. ஒவ்வொரு பழமும் பாருங்கள் எவ்வளோ களமாக அழகாக இருக்குன்னு. இது 7வது புல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி 7வது தாருங்க. 2 பழம் வச்சுருந்தோங்க, செவ்வாழையும் வச்சுருந்தோம். பட் அது வரல. பட் ரஸ்தாளி நல்லாவே வந்துருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையும் டேபிளில் இந்த மாதிரி பேப்பர் போட்டு எடுத்து வச்சாச்சு. சீக்கிரமே படுத்துடும். நம்ம வெளியே முடிச்சுட்டு ஃபைனலாக நம்மளுடைய டிஷ்ஷுக்கு வந்தாச்சுங்க. குஸ்கா பண்ணியாச்சு, அதோட முட்டை குருமா வச்சாச்சு. சூப்பராக நல்லா வந்துருந்துச்சுங்க. இன்றைக்கி காய் கண்டிப்பாக சாப்பிட்ணும் டெய்லி. ஸோ கோவக்காய் பொரியல் பண்ணியாச்சு, கீரை வச்சு சாப்பிட்டாச்சு. அதோட கொஞ்சம் ஒயிட் ரைஸ் வச்சுருந்தவங்க, கொஞ்சமாக தயிர். ஸோ சூப்பரான டிஷ் முடிச்சாச்சு. காலையில் இட்லிக்கு மாவாட்டிருந்தேங்க. ஸோ அது சூப்பராக சாயங்காலம் புளிச்சு வந்துருந்துச்சு. ஸோ ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாச்சு. அதோட கூடவே நான் கவுனி அரிசி தோசை அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே அரைச்சி வச்சுருந்தேங்க. ஸோ அந்த மாவும் அழகாக புளிச்சு வந்துருச்சு. ஸோ அதையும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டேன். ஈவினிங் குழந்தைங்க கண்டிப்பாக ஸ்நாக்ஸ் கேட்பாங்க. ஸோ அவங்களுக்காக சக்கரவள்ளி சீசன் இல்லையா,
ஸோ அதை அவிச்சாச்சுங்க. வெயிட் இல்லாத குழந்தைங்களுக்கு சர்க்கரைவள்ளி கிழங்கு அடிக்கடி கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.